இந்த வாரம் டாப் குக்கு டூப் குக்கில் பெப்சி விஜயன் மாஸ்டர் நீலகிரி வெஜ் குருமா பண்ணியிருந்தார். இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த நீலகிரி வெஜ் குருமா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு 3 பச்சை மிளகா, அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ கூடயே கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 7-8 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே கொஞ்சம் காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை திரும்பவும் நம்ம கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய்கறி நம்ம சேர்த்து அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துட்டு கூடயே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இந்த கிரேவிக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கல, புளிப்புக்காக இந்த தயிர் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தயிர் பிடிக்காட்டி 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்த பிறகு இந்த கிரேவியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சலாம். இது நல்லா கொதித்த பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வாரம் டாப் குக்கு டூப் குக்கில் பெப்சி விஜயன் மாஸ்டர் செஞ்ச நீலகிரி வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.